ரெண்டாவது எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா L inverse 1 by S plus 1 S plus 2 கொடுத்துருக்கும். ஸோ இதுவும் சிம்பிள் ஃப்ராக்ஷன் தான். ஏன்னா மேலே எஸ்ஸோட மேக்ஸிமம் பவர் 0, கீழே ரெண்டு இடத்துல எஸ் கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு எஸ் இருக்கு, இன்டூ இங்கே ஒரு எஸ் இருக்கு. அப்போ எஸ் டு தி பவர் 2 இருக்கும். ஸோ இதுவும் சிம்பிள் ஃப்ராக்ஷன் தான். அப்போ டைரக்டாகவே நம்மளால ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ அதாவது 1 by எஸ் பிளஸ் 1 இன்டூ எஸ் பிளஸ் 2ன்ற இந்த டேர்மை நம்மளால ஈஸியாக பிரிச்சுக்க முடியும். அதாவது a by s plus 1 plus b by s plus 2ன்னு டைரக்டாகவே பிரிச்சுக்க முடியும். ஸோ இந்த ரெண்டு டேர்மால s plus 1 s plus 2 தூக்கி எங்கே மல்டிப்ளை பண்ணுறோம்? ஏன்ற பிளேஸ்லையும் மல்டிப்ளை பண்ணுறோம், பின்ற பிளேஸ்லையும் மல்டிப்ளை பண்ணுறோம். சரிங்களா? அப்போ என்ன கிடைக்கும்? எல்ஹெச்எஸ்ல ஒன்றுமே இல்லை. அப்போ என்ன இருக்கு? 1 இருக்கு. இப்போ 1 ஈக்குவல்ஸ் டு a இன்டூ எஸ் பிளஸ் 1 இருக்கு. அப்போ என்ன கட்டாயிரும்? எஸ் பிளஸ் 2 மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? பிளஸ் பின்ற பிளேஸ்ல எஸ் பிளஸ் 2 இருக்கு. அப்போ என்ன இல்லை? எஸ் பிளஸ் 1 தான் இல்லை. இப்போ என்னோட எய்ம் என்ன? ரெண்டு கான்ஸ்டன்ட்டை ஃபைண்ட் பண்ணணும். அதுக்காக புட் ஒரு ஆப்போசிட் சிம்பிள் பிளஸ் 2 இருக்கு. அப்போ அதுக்கான ஆப்போசிட் சிம்பிள் எஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் 2 ரீப்ளேஸ் பண்றேன். எஸ்க்கு பதிலாக மைனஸ் 2 போட்டால் என்ன ஆகும்? எல்ஹெச்எஸ்ல 1 தான் இருக்கு. ஸோ மைனஸ் 2 போட்டால் ஏன்ற டைம் என்ன ஆயிரும்? 0ன்னு ஆயிரும். இப்போ பின்ற டைமுக்கு மட்டும்தான் இருக்கும். பி எஸ்ஸுக்கான வேல்யூ என்னதுங்க? மைனஸ் 2 பிளஸ் 1 இருக்கும். அப்போ 1 ஈக்குவல்ஸ் டு பி இன்டூ மைனஸ் 1 இருக்கும். இல்லைன்னா பிக்கான வேல்யூ என்ன எழுதிக்கலாம்? மைனஸ் 1. பி ஈக்குவல்ஸ் டு மைனஸ் 1. கிளியர்? சப்போஸ் another opposite symbol put s is equal to plus 1 கொடுத்திருக்கோம். அப்போ another opposite symbol என்ன? minus 1. அப்போ LHSல ஒண்ணுமே இல்லை. அப்போ 1 தான் இருக்கு. a into minus 1 plus 2 b into என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ஏன்னா minus 1 plus 1 0 ஆயிரும். சரிங்களா? அப்போ இங்க 1 equals to a into 1 தான் இருக்கும். a into 1. இல்லைன்னா ஏவோட வேல்யூ என்னதுங்க? பிளஸ் 1. ஏ வேல்யூ பிளஸ் 1, பி வேல்யூ மைனஸ் 1. அப்போ நம்மளோட எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளத்தில், ஒரிஜினல் ப்ராப்ளத்தில் அப்ளை பண்ண என்ன ஆகும்னா L inverse 1 by s plus 1 s plus 2 equals to a. ஏக்கான வேல்யூ என்னதுங்க? 1 into L inverse first term 1 by s plus 1 plus bன்றது என்ன? minus 1. L inverse second term என்னதுங்க? 1 by s plus 2. சரிங்களா? இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் 1 by s plus 1க்கான corresponding Laplace transform என்னன்னு பார்த்தீங்கன்னா e power minus at. அப்போ மைனஸ் t மட்டும் வந்துடும். இங்க மைனஸ் s plus 2க்கான வேல்யூ e power minus 2t. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா Laplace transform of e power minus a t ஓட வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா 1 by s plus a. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்ல a கான வேல்யூ 1 கொடுத்திருக்கோம். செகண்ட் ஒன்ல a கான வேல்யூ 2 கொடுத்திருக்கோம். சரிங்களா?